அண்மை செய்தி. கரூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்த்து வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் வரும் 22ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். இதை தற்போது வந்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் அருண். கரூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்த்து வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவர் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையிலான 57 மாத கால விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்த்தப்பட்டதோடு பல்வேறு வரிச்சுமைகளால் மக்கள் அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கே மிகுந்த சிரமப்பட்டு வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அதேபோல் திமுகவினர் சுயலாபம் கருதி ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பல்வேறு இடங்களில் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு வருகிறதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் மணல் கொள்ளை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாவட்ட கழகத்தின் சார்பில் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்துமாறு மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்ந்து புகார்கள் அளிக்கப்பட்டும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இவ்வாறு இருக்கையில் மணல் கொள்ளையை தடுக்க முயற்சியில் ஈடுபட்டு வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் மீது காவல்துறை பொய் வழக்கு போடக்கூடிய அவலம் தொடர்ந்து நிகழ்ந்தது மனவேதனைக்குரிய செயலாகும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். விடியா திமுகவினுடைய அரசுடைய இத்தகைய அராஜக போக்கத்திற்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அநியாயங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வெகு விரைவில் வர உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கரூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தாமலாம் இந்த செயலை தடுக்கும் முயற்சியிலே ஈடுபட்டு வரக்கூடிய கழகத்தைச் சேர்ந்தவர்கள் மீது பொய் வழக்கு போடும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் கரூர் மாவட்ட நிர்வாகத்தையும் மாவட்ட காவல்துறையையும் கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரூர் மாவட்டத்தின் சார்பில் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் மண்மங்கலம் தாலுகா வாங்கல் கடைவீதி என்ற இடத்தில் கரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதி கழக செயலாளர்கள், மாவட்ட சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள், பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புடைய முன்னாள் பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கங்களுடைய பிரதிநிதிகள், கழகத்துடைய பல்வேறு உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசியம் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்களுடைய பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.